கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிர்வினையாக கொந்தளித்திருந்தார். திமு ராஜேந்திரன் அவர்கள் ஒன்றும் தவறாக சொல்லலை. நீங்கள் ஆங்கிலம் அழகாக பேசுகிறீங்க, அதே போல் தமிழையும் நல்லா நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 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 அறிவுரை மாதிரி தான் சொல்லியிருந்தார். இதை அதை பாசிட்டிவாக எடுத்துருந்தாக்கா சூப்பராக ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி பேசியிருக்காங்க, நான் அடுத்த முறை பேசும்பொழுது மிக சிறப்பாக பேசுவேன் அப்படின்ட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பேசியிருந்துக்கலாம். ஆனால் அந்த மரிய வில்சன் என்ன பண்ணார்னாக்கா நான் ஒரு பெரிய தாதா மாதிரி நான் அப்படி தான் பேசுவேன், அது என்னோடய யூனிக்கான விஷயம், எனக்கு கிறிஸ்தவம், நான் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு அந்த கிறிஸ்தவம் எனக்கு அன்பின் வழியை கொடுத்துருக்கு, அடக்கத்தின் வழி, என்னென்னமோ பேசினார். அப்படிலாம் பேசிட்டு ஒரு மாதிரி எனக்கு கேலி பண்ணிங்களா அப்படின்ட்டு மைக்கை தட்டி விட்டு கீழே உட்காந்தார். அதற்கு பிறகு பேசிய திமுக உறுப்பினர் திரு ஏவா வேலு, உங்களுக்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நட்பு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் நிதியமைச்சர் ஒரு கண்ணியம் இல்லாமல் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசுகிறார். அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய ஏவா வேலு எப்படி பேசியிருக்கணும்? அமைச்சர் அவர்களே, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, பேசுறது தப்பு. புதிதாக தேர்ந்தெடுக்க சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர் சொன்னதில் கருத்தில் எந்த தவறும் கிடையாது. அவர் உங்களுக்கு அறிவுரை மாதிரி தான் சொன்னார், அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் இப்படி கொந்தளிச்சு பேசணும் தேவையில்லை அப்படின்னு அவரை நாராக கிழிச்சு தொங்க விட்டுருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஏவா வேலு அப்படியே நயந்து போய் பேசுகிறார். தயந்து போய் அவர் ஜேபிஆருடைய மருமகன், எங்கள் அண்ணனுடைய மருமகன் தான், அவர் எனக்கு அப்பயிலேருந்து தெரியும், அவர் அப்படி தான் பேசுவார், அப்படி இப்படின்னு அவர்கிட்ட போய் அவரை கூல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கான பேச்சு கிடையாது. சமூக வலைத்தளங்களில் மரிய வில்சன் இப்படி பேசினார் அப்படின்ட்டு அந்த நியூஸ் கார்டோட வருது. புதிய தலைமுறை, நியூஸ் 7 எல்லாமே போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு கீழே வாசகர்கள் அந்த இதை படிக்கிறாங்கல்ல, சமூக வலைத்தளங்களில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய அன்பின் வழியாக தான் நாங்கள் தான் பார்த்தோமே, கையில் உருட்டுக்கட்டையோட உங்கள் தம்பி குடும்பத்தை போய் அடித்து அடியாருக்கும் சேர்ந்து போய் அடிச்சிங்களே, உதச்சிங்களே, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அதுதான் உங்கள் அன்பின் வழியா அப்படின்லாம் அவ்வளவு கலாய்ச்சி கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி தான் போட்டிருக்கணும், அப்படி தான் பேசியிருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏவா வேலு அவர்கள். ஆனால் என்னன்னாக்கா அவர் உள்டாவா எங்கள் அண்ணன் மருமகன், ஜேபிஆருடைய மருமகன், அவர் அப்படி தான் ஆரம்பத்தில் அப்படி தான் பேசுவார் அப்படி இப்படின்ட்டு அவரை போய் ஆக்சுவலாக மரிய வில்சன் பேசிய வீடியோ மட்டும் தான் நான் அப்போ பார்த்தேன். அதற்கு பிறகு நேற்று தான் திரு ஏவா வேலு அவர் பேசிய வீடியோ நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு எனக்கு உண்மையிலே தாங்க முடியலை. ஒரு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு அமைச்சர் பேசும்பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்க வேண்டும். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவர் எப்படி எதிர்வினை ஆற்றியிருப்பார்? ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த அவையில் இருந்தார் கூட அவர் கூட எப்படி எதிர்வினை ஆற்றியிருப்பார் என்பதை நினைச்சு பார்க்கக்குள்ளேயே அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த அவையிருக்குள்ள ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை திரு ஏவா வேலு நீங்கள் சமாதானம் பேசினாங்க, நீங்கள் அவுட் இதில் பேக் டோரில் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இன்னொரு எதிர்கட்சி அரசியல்வாதிகள்னு ஒரு நல்ல பழக்க வழக்கம், அது நாகரிக அரசியல் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினரை தரந்தாழ்ந்த வகையில் ஒரு ஆணவமாக மிரட்டும் துணையில் பேசுகிறார் ஒரு அமைச்சர். அதை தன்னுடைய கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆணித்தரமாக பேசணும், உறுதியாக எதிர்த்து பேசணும். அப்படி பேசாமல் உங்களால் பேச முடியலைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், ஒரு தொழில் ரீதியாக நட்பை பேணணும் அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் வேறு யாராவது பேச அனுமதிச்சிருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. திரு மார்க்கண்டேயன் சூப்பராக பேசுவார். சில சமீபத்தில் அரசாங்கத்தில் கைது செய்யப்பட்டு வெளில வந்திருக்காருல, அவர் கூட பல பேர் இருக்காங்க. அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுத்து பதிலடி கொடுத்து பேசுவதற்கு அவங்கள பேச அனுமதிச்சிக்கலாம். அப்படிலாம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனுமதிச்சிருந்தா அவரை பேச விட்டுருந்தா கூட அவர் கூட சூப்பராக பேசியிருப்பார். நீங்களே பேசுங்கன்னு சொல்லியிருந்தாக்கா அவர் அப்படி நார் கிழிச்சு தொங்க விட்டுருப்பார். அப்படியெல்லாம் செய்யாமல் இவர் பேசி இப்படி ஒரு உண்மையிலே இது அறிவுறுக்கத்தக்க வகையில் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை திமுகவின் சார்பாக செய்யவே கூடாது. இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் என்னன்னாக்கா அதிமுகவிலிருந்து வந்த திமுகவுக்கு அமைச்சர்களாக பல பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி அனுசரித்து போகக்கூடியதாக இருக்காங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. திமுகவோட அந்த போராட்ட குணம் அவர்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போயிடுறாங்க. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பதவிகளை கூட வியாபார ரீதியாக எப்படி சம்பாதிக்கலாம், இதன் மூலமாக எப்படி பொருளீட்டலாம் என்பதை யோசிச்சு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதற்காகத்தான் அவங்க அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததற்கு கூட பல முக்கியமான காரணங்கள் ஒன்று என்னன்னாக்கா திரு ஓபிஎஸ் அவர்களை திமுகவில் சேர்த்து கொண்டது தான். இதை உண்மையான திமுக தொண்டர்கள் யாருமே ரசிக்கவில்லை.
ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய தொகுதியில் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் அவருடைய செயல்பாடுகள் முதல்ல எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு பிஜேபி ஒரு அடிமையாகவே தன்னை காட்டிக்கொண்டார். அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக அவருடைய பேட்டிகளாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் அவரை பார்க்கலன்ட்டு அவருக்காகலாம் உங்களுடைய இது கண் பார்வை என் மீது படாதா இப்படிலாம் அவ்வளோ ஒரு அடிமைத்தனமாக ஒரு பத்திரிகைகளுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய மகன் திரு ரவீந்திரநாத் என்ன பண்ணார்? அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு பிஜேபி எம்பியாகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய விசிட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா மோடியோட படத்தை பிரிண்ட் பண்ணி அவருடைய இதெல்லாம் அப்படிலாம் பண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட நபர்களை 2 பேரையும் கட்சியில் சேர்த்தது உண்மையிலேயே திமுக தொண்டர்களும் ரசிக்கவில்லை. அதாவது பரம்பரையாக திமுக இருக்காங்கல்ல, கட்சி மாறாமல் காசுக்காக சம்பாதிக்கிறதுக்காக கட்சி தாவாமல் தன்னுடைய இந்த திமுக என்ற கட்சியில் தொடர்ந்து அவங்களுக்கு ரசிக்கலை. அதே போல் பொதுமக்களும் கூட முகம் சுரித்தார்கள். எப்படியோ ஓ பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இதெல்லாம் கூட ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இருந்தது. அவர் எதற்காக பிஜேபி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது பிஜேபியோட காங்கிரஸுக்கு பாடம் போட்டுவதற்காக பிஜேபியோட கூட்டணி சேருவதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்ற ரீதியில் சில திமுக உடன்பிறப்புகளை பேசிக் கொண்டிருப்பதை சமூக தளங்கள் எழுதுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிஜேபி என்ற கட்சி திமுகவுக்கு எந்த கெடுதலும் செய்யலையாம். காங்கிரஸை கம்பேர் பண்ணக்குள்ள பிஜேபி திமுகவுக்கு அந்தளவுக்கு ஒன்று கெடுதலே செய்யலை. அவங்க நம்மள்கிட்ட நட்புறவோடு தான் நம்ம என்னதான் எதிர்கட்சியாக 2019 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பை தீவிரமாக முன்னிறுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லாமல் ஆக்கி வைத்திருந்தாலும் கூட அவர்கள் நம்மளுடைய இணக்கமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நம்மள்கிட்ட நெருங்கி வரத்தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிஜேபி என்ற கட்சி ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தன்னுடைய ஒரு கூட்டாளி கட்சியாக இருந்த சிவசேனாவை என்ன நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். பிஜேபி என்ற கட்சி ஒரிசாவில் இவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து மசோதாக்களையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்த பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த திரு நவீன் பட்நாயக்குடைய கட்சியை என்ன மாதிரி சின்னாபின்னமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர்கள் உறவாடி கெடுப்பவர்கள். கலகங்கள் இல்லாத தமிழகம்தான் வேண்டும் என்பதே அவர்களுடைய முக்கியமான கொள்கை. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்பது துடை தெரியப்பட்டு தான் இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையும் அந்த அலுவலர்கள் எல்லாமே ஒரு இந்துத்துவ சிந்தனையில் மாற்றப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் பிஜேபி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 2001 திமுக பிஜேபியோட கூட்டணி அமைத்து போட்டிட்டது. அந்த தேர்தலில் படுதோல்வியை தழுவியது. அதற்கு பிறகு அதிமுக கூட ஒரு தடவை அவர்களோடு போட்டியிட்டு தோல்வியை தழுவினார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோட அலைன்ஸில் போட்டி 2021, 26 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக அணி முற்றிலுமாக தோல்வியை தான் தழுவியதை தவிர அவர்களோடு அணி கூட்டணி அமைத்து நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவும் பிஜேபியும் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் மசோதா வரும்பொழுது நிச்சயமாக திமுக அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க என்ற அடிப்படையில் அவர்கள் ஆதரவாக வாக்களிப்பார்கள். அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து நடுநிலையாக இருந்து பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பார்கள் என்று ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளும் பிஜேபியோட கூட்டணி அமைப்பதில் ஒன்றும் தவறு இல்லை, காங்கிரஸுக்கு பாடம் படித்து கொடுக்க அதை செய்யணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவை திமுக தலைமை எடுத்தால் அது ஒரு டிசாஸ்டர், பேரழிவை தரும். திமுக என்ற கட்சியை ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் ஒரு பெரிய தோல்வியே கிடையாது. 59 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட எல்லாரும் சேர்த்து 59 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை விட மோசமான தோல்விகளை எல்லாம் திமுக சந்தித்திருக்கிறது. 97 ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். 2011 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோசமான தோல்வியை திமுக தழுவிருக்கிறது. அப்பொழுது விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்கட்சியாக அமர்ந்த நிலையில் திமுக எதிர்கட்சியாக கூட தகுதி பெற முடியாத நிலையில் மிக குறைந்த எம்எல்ஏக்களை மட்டும் பெற்றோம். இப்படியெல்லாம் இருந்திருக்கு. அதனால் தயவுசெய்து திமுக தலைமை அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அதை திமுக தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள், பாஜக தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் 2 சித்தாந்தங்களும் என்பது நேர் எதிரான சித்தாந்தங்கள். திராவிட கொள்கையும் ஆரிய கொள்கையும் நிச்சயமாக ஒரே நேர்கட்டில் வரைய முடியாது. இது தேர்தல் அரசியலில் இதெல்லாம் சாத்தியம் தான், இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது அப்படி சொல்கிறது சொல்லிக்கலாம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. ஏன்னா 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் திரு கலைஞர் அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற ஒன்றை கொண்டு அந்த பிஜேபியோட கூட்டணி அமைத்ததை கூட வரலாறு மன்னிக்காமல் இப்பொழுதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம என்னதான் மதவாதத்தை அவர்கள் மதவாத கொள்கை கையில் எடுக்காமல் பார்த்து கொண்ட போதிலும் கூட அது ஒரு மிகப்பெரிய குற்றத்தை போல் தான் இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கக்கூடாது என்பதே நமது வேண்டுகோளாக இருக்கிறது.
அது ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்பதை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஓகேயா? காங்கிரஸ் மற்றும் பிஜேபி 2 பேரையும் தவிர்த்துவிட்டு ஒத்த கருத்துடைய மாநில கட்சிகள், பிஜேபி மற்றும் காங்கிரஸுடைய ஒரே கொள்கை என்னன்னாக்கா மாநில கட்சிகளை ஒழித்து கட்ட வேண்டும். மாநில கட்சிகள் இல்லாமல் பிஜேபி நினைக்கிறதுனாக்கா காங்கிரஸ் முக் பாரத், காங்கிரஸே இல்லாத இந்தியா, அதேபோல் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதுமே பிஜேபி என்ற ஒற்றை கட்சி, இப்படி சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கும், அதே போல் பிஜேபி என்ற ஒற்றை கட்சியின் ஆட்சி தான் இந்தியா முழுவதும் நடைபெறும் என்பது பிஜேபியோட கொள்கை. ஆனால் காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது பிஜேபி மற்றும் காங்கிரஸ் என்ற 2 தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கணும், மாநில கட்சிகள் எல்லாம் ஒழித்து கட்டணும் என்பதை அவர்கள் கொள்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த 2 கட்சிகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒத்த கருத்துடைய மாநில கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா முழுவதும் இப்போது சமீபத்தில் போராட்டத்தை முன்னெடுத்த சிஜேபி, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி, அந்த கட்சியையும் இந்த கூட்டணியில் இணைத்து இந்தியா முழுவதும் போட்டியிட்டால் நிச்சயமாக காங்கிரஸையும் பிஜேபியும் தடுத்து நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்ற ஒரு செயல் திட்டத்தான் திமுக முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய காங்கிரஸை எதிர்ப்பதற்காக பிஜேபியோட கூட்டணி என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த நினைத்தால் அது ஒரு மிகப்பெரிய பேரழிவை தரும். திமுக என்ற கட்சி இப்போது இருக்கக்கூடிய நற்பெயர் என்பது முற்றிலுமாக நாசம் செய்யப்படும் என்பதே நாம் சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது. இதற்கு பிறகு திமுக தலைமை மட்டுமே முடிவு செய்ய வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.